நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்காயிடுவீங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு 13 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 7.5 மாசத்துல ஒரு குழந்தை. அந்த 13 வயசு குழந்தை இன்னும் முழுசா வளர்ச்சி அடையல. அதுக்குள்ள அந்த குழந்தைக்கும் இன்னொரு ஒரு குழந்தை. என்னால உண்மையிலே சொல்றேன், நம்பவே முடியல. அது அதோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா இமேஜ் போடுறேன் பாருங்க. எதனால அப்படின்னா அது காரணம் இன்ஸ்டாகிராம் காதல். ஒரு 1.5 வருஷம் காதல் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணி 7.5 மாசத்துல ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வீட்டுல இருந்து வந்து அவங்களோட குழந்தைய மட்டும் வாங்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாம கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கு. கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து அந்த குழந்தைய வந்து வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்ற ஒரு பதட்டத்துல இருந்துட்டு இருக்கு. இதனால இந்த வீடியோ சொல்றேன் அப்படின்னா, தாயின்றது 13 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, 50 வயசு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது தன்னோட பொண்ணு அப்படின்னு ஆகிப்போச்சு. இல்லை, எப்படியாவது கேஸ் போட்டு அந்த பொண்ணை நம்ம கிட்ட மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கு. குழந்தை அந்த பொண்ணுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்கு. ஸோ அதனால தாய்க்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை.